இங்க இந்த பொண்ணு ஏரியால இருக்க பசங்க கூட பேட்மிண்டன் விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணை எல்லாருமே ரொம்ப சாதாரணமா நினைச்சுப்பானுங்க. ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு ₹500 கேக்குறாங்க. இவங்க கிட்ட காசு இல்லாதனால இவங்க சைக்கிளுமே வித்துட்டு அந்த மேட்ச் போய் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் செட் கேம்ல இவங்க நல்லா பாயிண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இவங்க ட்ரெஸ்மே கிழிஞ்சு போயிடும். அதை வச்சு இவங்க ஒரு பிளான் போடுறானுங்க. இந்த பொண்ணை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு பாரு சொல்லி அவங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த பொண்ணால கேமை கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட் செட் கேம்ல இவங்க தோத்து போனதுனால காசையும் கொடுத்துறாங்க. செகண்ட் செட் கேம்ல இவங்களோட ஷால் எடுத்து அந்த இடத்துலயும் கட்டிக்கிறாங்க. வேற லெவல் கேம் ஆடுறாங்க. இவங்க விளையாடுற எல்லா செட்லயுமே இவங்க வின் பண்றாங்க. அதனால நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இந்த பொண்ணோட அம்மா இவங்களை வேலைக்கு போக சொல்லி நிறைய தடவை ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க கேம் ஆடுறது மட்டும் தான் ஒரு வேலையாவே வச்சிருந்திருப்பாங்க. இது மூலமா நிறைய பணத்தையுமே சம்பாதிக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கியும் போடுறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல உங்களுக்கு பீரியட்ஸ்மே வந்துடும். இந்த பொண்ணை சப்போர்ட் பண்றதுக்கு எப்பவுமே ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் ஷர்ட்டையே கழட்டி எடுத்துட்டு வந்து அவங்களோட இடுப்பையும் கட்டி விடுறான். இந்த பொண்ணு விளையாடும் போதெல்லாம் இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல பெட் அமௌண்ட்டையும் கட்டுவான். அதனால அந்த பையனை கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஒரு நாள் ஏகப்பட்ட பணத்தை இந்த பொண்ணு மேல பெட் கட்டுவான். அந்த மேட்ச்ல இவங்க தோத்து போனதுனால அந்த பையன் மன உளைச்சல் ஆயிட்டு இறந்து போயிடுவான். இந்த விஷயத்தெல்லாமே அந்த பையன் ஒரு ஆடியோ ரெக்கார்டா பண்ணிருப்பான். உங்களுக்கு தெரியாம நான் உங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் பெட் கட்டி இந்த மாதிரி தோத்து போயிட்டேன்பா, இதுக்கு யாருமே காரணம் இல்லப்பா, நான் மன்னிச்சிருங்கப்பா சொல்லியிருப்பான். இந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் பெட் கட்டி நான் எந்த மேட்ச்மே விளையாட மாட்டேன் இந்த பொண்ணு முடிவு எடுக்கிறாங்க. அதனால ஒரு ஸ்கூல்லயும் போயிட்டு பிடி மாஸ்டரா ஜாயின் பண்றாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.